அண்ட மனசுக்கு இருந்த கவலைகள், போராட்டம் பற்றி அவருக்கு இருந்த கவலைகள், சந்திக்கிற நெருக்கடிகள் என்ற விஷயங்கள் தான் சீமான் நிறைய திரும்ப திரும்ப அந்த அந்த அவற்ற பேச்சில் வந்து அதுதான் நிறைய வந்து கொண்டிருக்கு. எங்களுக்குள்ள மற்றவர்களை பற்றி எங்களுக்கு தெரியலை. பெண் போராளிகளை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே இருந்த எல்லாருமே ஆளையாளை பார்த்துட்டு இவ்வளோ விஷயம் அண்ணன் கதைச்சிருக்கிறார் இவரோட, அந்தளவுக்கு எப்படி இவரால் இவர் எப்படி நெருக்கமானார்ன்ற கேள்வி எங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருந்தது. பொதுவிலே அவர் போராளி என்ற விஷயங்கள் வெளியில் கதைக்கவே மாட்டார். சம்மந்தப்பட்டவர்களோட கூப்பிட்டு கதைப்பார். ஏதாவது சில விஷயங்களை கோவப்பட்டால் கூட அது ஒரு எல்லையோடு நின்று கொள்வேன் அண்ணன். ஆனால் நிறைய விஷயங்களை, போராளிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, போராளிகள் திருத்த வேண்டிய சில விஷயங்களை, போராளிகள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அண்ணன் கதைச்சிருக்கு. அவ்வளோத்தையும் சீமானங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தமிழ்நாட்டை பற்றியும் சொல்கிறார், தாங்கள் என்ன செய்கிறார், தமிழ்நாட்டில் யார் யார் என்ன செய்யணுன்றதை பற்றி எல்லாமே சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆனால் அதிகம் கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேலே அண்ணன் தன்னோட பகிர்ந்து கொண்ட விஷயங்களையும் எங்களோட அவர் பகிர்ந்து கொள்கிறார். அப்போ எங்களுக்கு இது என்ன ஒரு வகை ஆச்சரியம், ஒரு வகை குழப்பம், ஒரு வகை பொறாமை, எதுக்கு அண்ணன் இவ்வளோ விஷயத்தையும் இவர்கிட்ட பகிர்ந்து கொண்டாருன்னு சொல்லி ஓகே. அந்த சந்திப்பு நடந்து முடிஞ்சு கையோடையே எனக்கு விதிஷா காட்டியிருந்து அழைப்பு வந்துச்சு. அப்போ நான் அப்படியே அந்த சந்திப்பு முடித்து நேராக விதிஷா காட்டியே போயிட்டேன். போவே சிரிச்சுக்கொண்டு கேட்டால் என்ன எல்லாம் தெளிவாயிட்டான்னு சொல்லி கேட்டால், எனக்கு நம்ப முடியலையக்கா, என்னால் நம்ப முடியலை, அண்ணன் இவ்வளோ விஷயத்தையா சொல்லி இருக்குது, அப்படி என்ன நம்பிக்கைக்கா, இது நான் அப்படியே கேட்ட கேள்விகள், அப்படி என்ன நம்பிக்கை, ஏன் இவ்வளோ விஷயத்தை அண்ணன் கதைச்சிருக்குது அவரோட, அண்ணன் தனக்கு இருந்த கவலையில் விஷயங்களை பெருசாக ஒருத்தர்கிட்ட சொல்லாதே, ஆனால் இப்போ இவர்கிட்ட இவ்வளோ விஷயத்தை சொல்லி இருக்குது, நான் திரும்ப திரும்ப என்னால் நம்ப முடியாமல் இருக்குது, என்னால் நம்ப முடியாமல் இருக்கேன்டே சொல்லி கொண்டு வந்து நான் சிரிச்சு போட்டு சொன்னேன். என்னாலேயும் நம்ப முடியாது, என்னாலேயும் நம்ப முடியாது, ஒருத்தராலேயும் நம்ப முடியாமல் இருக்கு. ஆனால் அவருக்கு அவ்வளோத்துக்கு பிடிச்சிருக்கு அவரை. எதை கழிச்சாலும் அதை சீமானில் கொண்டு வந்தானே அவர் முடிக்கிறார். இப்போ நான் உன்னை கூப்பிட்டதுக்கு